இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிவல பாதையில் லிங்கங்கள் இருக்க அஷ்டலிங்கங்களோட வழிபாட்டு தகவல்களை தான் பார்க்க போகிறோம். அஷ்டலிங்கங்கள் முதலாவதாக இருக்கக்கூடியது இந்திரலிங்கம், ரெண்டாவதாக இருக்கக்கூடியது அக்னிலிங்கம், மூன்றாவதாக இருக்கக்கூடியது யமலிங்கம், நான்காவதாக இருக்கக்கூடியது நிருதிலிங்கம், ஐந்தாவதாக இருக்கக்கூடியது வருணலிங்கம், ஆறாவதாக இருக்கக்கூடியது வாயுலிங்கம், ஏழாவதாக இருக்கக்கூடியது குபேரலிங்கம், எட்டாவதாக இருக்கக்கூடியது ஈசானிய லிங்கம். இந்த 8 லிங்கங்களும் 8 திசையில் ஒரு திசையில் ஒரு லிங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த ஒவ்வொரு தேவரும் இங்கு சிவலிங்க பூஜை செய்து துன்பம் நீங்க பெற்றதா ஐதீகம் சொல்லப்படுது. இப்பொழுதும் இவர்கள் சூட்சம முடிவில் இங்கு லிங்கங்களுக்கு பூஜை செய்து வழிபடுறதா ஒரு ஐதீகமே இருக்குது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய 8 வித லிங்கங்கள் கிரிவல பாதையில் இருக்குது. அதை பற்றினா அந்த அஷ்டலிங்கங்கள் எந்தெந்த திசையில் இருக்குது, அதை வழிபடுறதுனால என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றது நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் முழு பதிவாக கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிரிவலம் செல்வங்க இந்த 8 லிங்கங்களையும் அவசியம் வழிபடணும். இந்த ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு பெற்றதாக சொல்லப்படுது. கிரிவலம் செல்லும் பொழுது வழிபடுவது, ஒரு குறிப்பிட்ட நாளில் வழிபடுவதும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியது இந்த அஷ்டலிங்கங்கள். முழு பதிவையும் தெரிஞ்சுக்கோங்கன்னா நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதோட முழு பதிவையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அஷ்டலிங்கங்களை வழிபடுங்க, எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேரும். வாழ்க வளமுடன்.